அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா எனும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் இந்த திருப்பணிக்காக பிரார்த்தனை செய்யும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட மனிதர்களின் வாழ்வு நமக்கு அநேக நல்ல செய்திகளை சொல்ல வேண்டுமென்றால் நல்ல அறைகூவல்களை நமக்கு முன்பாக கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற மனிதனுடைய பேர் பர்னபா என்பது. இந்த பர்னபாவை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36, 37 சொல்கிறது. இந்த பர்னபா என்கிற மனிதன் சீப்ரு என்கிற ஒரு தீவை சார்ந்தவன். அவனுடைய கோத்திரம் லேவி கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பூர்வீக பெயர் யோசே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அப்போஸ்தலர்கள் வைத்த பெயர்தான் பர்னபா என்பது. பர்னபா என்பது புகழ்ச்சியான பெயர். இன்னும் நம்முடைய நடைமுறை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பட்ட பெயர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பெயராக காணப்பட்டது பர்னபா என்கிற பெயராகும். பர்னபா என்றால் பொருள் என்ன? ஆறுதலின் மகன் என்று பொருள் கொள்ளலாம். இன்றைக்கு நாம் செய்த தீமைகள் எல்லாம் எப்போதும் மக்கள் மத்தியிலே சொல்லப்பட்டு கொண்டே வருகின்றன. ஆனால் நாம் செய்கிற நல்ல காரியங்கள் மக்கள் மத்தியிலே சொல்லப்படாமலே போய்விடுகின்றன. ஆனால் பர்னபாவினுடைய நல்ல காரியங்கள் திருமறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய ஒவ்வொரு திருச்சபைகளிலும் பர்னபாவை குறித்த அருள் உரைகளும் பர்னபாவை குறித்த செய்திகளும் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிற நிலையிலே காணப்படுகின்றன. அருமையான என் சகோதர சகோதரிகளே, பர்னபா என்றால் ஆறுதலின் மகன் என்று பொருள் கொள்ளுகிறது என்று நான் சொன்னேன். இந்த ஆறுதலின் மகன் அல்லது ஆறுதல் படுத்துகிற அந்த நிலையை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் தேவை. மக்கள் உடைந்து போயிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஆறுதலான மனிதர்கள் தேவை. மக்கள் தங்கள் வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி நல்பாதையிலே திருப்புகிற ஆறுதல் உள்ள மக்கள் தேவை. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு பாரசைட் என்கிற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியிலே அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை என்பது உண்மையாகவே ஆறுதலை படுத்துகிற அந்த வார்த்தையோடு அது இணைந்த வார்த்தை என்று வேத பண்டிதர்கள் எழுதுகிறார்கள். ஒரு மனிதனோடு நின்று அவனுக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனைப் போல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, பர்னபா என்கிறவன் ஆறுதலின் மகனாக காணப்படுகிறான். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, ஆறுதலுக்காக காத்திருக்கிறீர்களா? ஆறுதல் கொடுக்கிற மனிதர்கள் இல்லையே என்று உங்கள் கண்கள் எதிர்பார்த்து ஒருவேளை ஏமாந்து போயிருக்கிறதா? ஆண்டவர் ஒருவரே ஆறுதல் கொடுக்கிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் ஆண்டவருக்கு மாத்திரமல்ல மக்களுக்கும் ஆறுதல் கொடுக்கிற மக்களாக காணப்படுகிறார்கள். இந்த பர்னபாவை குறித்து நான் 3 காரியங்களை உங்களோடு கூட விவரிக்க விரும்புகிறேன். முதலாவது, பர்னபா என்பவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மனிதனாய் காணப்பட்டார். பிரிங்
blessing to others என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36 பாருங்கள். முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே உள்ள விசுவாசிகள் ஏழைகளாக இருந்தார்கள். முதல் நூற்றாண்டுடைய திருச்சபையின் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே தங்கள் ஆஸ்திகளை தொழில்களை இழந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள முதல் நூற்றாண்டு திருச்சபையின் மக்களுக்கு இந்த மனிதன் தன் ஆஸ்தியை விற்று அதை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த பர்னபா என்பவன் பிறருக்கு தன்னுடைய ஆஸ்திகளை விற்று ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மனிதனாய் காணப்பட்டான். இன்றைய நாட்களிலே பலருடைய ஆஸ்தியை பிடுங்கி தங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெருக்கிக் கொள்ளுகிற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பர்னபா என்பவன் பிறருக்காக தன் ஆஸ்திகளை விற்று பிறருக்காக அவைகள் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவன் முந்திக் கொண்டதை அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36 வாசிக்க முடிகிறது. அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, இந்த பர்னபா என்பவன் பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மனிதனாய் காணப்பட்டான். உங்கள் வாழ்க்கையிலே பர்னபாவை போல பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மனிதர்களாக ஸ்திரீகளாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? இந்த வினாவை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த பர்னபா என்பவன் அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23, 24 வாசித்து பாருங்கள். இங்கே அந்தியோகியா பட்டணத்திலே எழுப்புதல் ஏற்படுகிறது. சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருடைய மக்கள் பெறுகிறது. இந்த செய்தி எருசலேம் திருச்சபைக்கு வருகிறது. எருசலேம் திருச்சபையார் அந்தியோகியா பட்டணத்துக்கு ஒரு மனிதனை அனுப்ப முடிவெடுக்கிறார்கள். அந்த மனிதன் யார் என்றால் பர்னபா. பர்னபா அங்கு போகிறான். அங்குள்ள கிருபையை கண்டான். மக்களுக்கு நிலைத்திருக்கும்படி போதனை ஊழியத்தை செய்தான். இவன் நல்லவன். ஆகவே அதனுடைய விளைவு என்ன? அந்தியோகியா பட்டணத்திலே அநேகர் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். சபை பெருகியது. அந்தியோகியாவின் பட்டணத்தில் உள்ள சீடர்களுக்கு தான் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே பர்னபா என்பவன் பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவன் என்று சொன்னேன். தன் ஆஸ்திகளை விற்று பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தான். இரண்டாவதாக, தான் அனுப்பப்பட்ட அந்தியோகியா பட்டணத்தின் திருச்சபையின் மக்களுக்கு தன் போதனை ஊழியத்தின் மூலமாய், தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய், தன்னுடைய ஊழியத்தின் பணியின் விளைவின் மூலமாய் அந்த சபை வளருவதற்கும் அநேகர் ஆண்டவரண்டை வருவதற்கும் அவன் காரணராக காணப்பட்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனுப்பப்பட்ட ஆராதித்து கொண்டிருக்கிற திருச்சபைக்கு உங்களாலே ஆசீர்வாதம் உண்டா, ஆறுதல் உண்டா, வளர்ச்சி உண்டா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்கள் மூலமாய் திருச்சபையின் எண்ணிக்கை வளர்கிறதா? உங்கள் மூலமாய் திருச்சபையினுடைய தரம் வளர்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே தான் முதலாவது நான் சொன்னேன், பர்னபா ஆசீர்வாதங்களை பிறருக்கு கொண்டு வருகிற மனிதனாய் காணப்பட்டான். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு பாத்திரங்களாக மனிதர்களாக நம்மை ஆண்டவர் மாற்றுவாராக. இரண்டாவதாக, பர்னபா என்பவன் பிறருடைய வாழ்க்கையிலே உள்ள தடைகளை உடைக்கிற மனிதனாக காணப்பட்டான். பிரேக் பேரியர்ஸ் ஃபார் அதர்ஸ் என்று சொல்லலாம். அதாவது மற்றவருடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை உடைக்கிற மனிதனாக காணப்பட்டான். சிலர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தடைகளை உடைப்பதற்கு உபவாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள், பல பிரயாசங்களை செய்வார்கள். இது ஒரு விசித்திரமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் பிறருடைய வாழ்க்கையினுடைய தடைகளை, பிறருடைய வாழ்க்கையினுடைய சிக்கல்களை, பிறருடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குரிய இடர்பாடுகளை உடைக்க விரும்புகிற மனிதர்கள் விரல் விட்டு எண்ண வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26, 27 எடுத்து வாசித்து பாருங்கள். சவுல் என்பவன் மனம் திரும்பி விட்டான். சவுல் என்பவனை ஆண்டவர் சந்தித்து விட்டார். சவுல் என்பவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆகவே சவுல் என்பவன் இப்பொழுது தைரியமாய் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே வருகிறான். சவுல் என்பவன் மனம் திரும்பியவனாக
எருசலேம் திருச்சபைக்கு வருகிறான். அங்கு பேதுரு இருக்கிறார்கள், யோவான் இருக்கிறான், யாக்கோபு இருக்கிறார்கள், அங்கே அந்திரேயா இருக்கிறான். ஆனால் வேத வசனம் சொல்கிறது அப்போஸ்தலர்கள் அவனை சேர்த்து கொள்ள பயந்திருந்தார்கள். ஏனென்றால் இவன் பழையகால மத விரோதி, பழையகால வைராக்கியமான ஒரு தீவிரவாதி, பழைய காலத்திலே ஆதி காலங்களிலே திருச்சபையை துன்பப்படுத்தினவன், சபையை பாழ்கடிப்பதிலே தீவிரமாய் செயல்பட்டவன். அவன் மனம் திரும்பினான் என்று சொன்னாலும் அவனை ஏற்றுக்கொள்ள மக்கள் பயந்திருந்தார்கள். ஏற்றுக்கொள்ள அவனை சேர்த்து கொள்ள முடியாதபடி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பேதுரு கூட சேர்த்து கொள்ளவில்லை. யோவான் அன்பின் சீடனான அந்த மனிதன் கூட இந்த மனம் திரும்பின சவுலை சேர்த்து கொள்ளவில்லை. அதே சமயத்தில் யாக்கோபு என்பவர் கூட அங்கு சேர்த்து கொள்ளவில்லை. பிறரை ஆண்டவரண்டையிலே கொண்டு வருகிற அந்திரேயா கூட இந்த அருமையான அந்த மனம் திரும்பின சவுலை சேர்த்து கொள்ளவில்லை. ஆனால் வேத வசனம் சொல்கிறது அங்கு பர்னபா சவுலை அழைத்து கொண்டு சேர்த்து கொண்டு அப்போஸ்தலத்தில் கொண்டு போய், இதோ சவுல் ஆண்டவரை சந்தித்த விதத்தையும், ஆண்டவர் அவனோடு பேசின விதத்தையும், ஆண்டவருடைய வார்த்தையை அவன் அறிவிக்கிற விதத்தையும் அவன் சொன்னான். சொன்ன பொழுது அப்போது அவனை சேர்த்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கும் மனதிரும்பின சவுலுக்கும் இடையிலே ஒரு பெரிய தடுப்பு சுவர்கள். இந்த தடுப்பு சுவர்களை உடைக்க யார் முன் வருவது, அல்லது தடுப்பு சுவர்களை யார் உடைப்பது, அல்லது முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கும் சவுலுக்கு இடையில் உள்ள அந்த அருந்து போன உறவை யார் இணைப்பது? இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு மனிதன் தான் பர்னபா. ஆகவேதான் சவுலுடைய வாழ்க்கையிலே அல்லது பிறருடைய வாழ்க்கையினுடைய தடைகளை, தடை கற்களை, தடை சுவர்களை உடைப்பதிலே முன்னணியில் இருந்தவன் தான் இந்த பர்னபா. அருமையான உள்ளே அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9:27 அந்த மூல பாஷையிலே கிரேக்க மொழியிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த இலக்கணத்தின் அடிப்படையிலே இப்படி சொல்ல முடியும். இந்த சவுலை அவன் அழைத்து கொண்டு ஒரு முறை அல்ல பல முறை சென்று பேசி அந்த அப்போஸ்தலர்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும்படி பிரயாசப்பட்டான் என்கிற பொருளில்தான் அப்போஸ்தலர் 9:27 எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் இந்த பர்னபா என்பவன் சவுலை அழைத்து கொண்டு போய் திருச்சபையிலே அவனை இணைத்தான், அறிமுகம் பண்ணி வைத்தான். அன்று முதல் எருசலேம் திருச்சபைக்கு போக்கும் வரத்துமாய் சவுல் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது சொன்னேன், பர்னபா என்பவன் உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதை செய்தான் என்று சொன்னால் பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தான் என்று சொன்னேன். இரண்டாவதாக பிறருடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் ஐக்கியப்படுவதற்குரிய தடைகளை உடைத்து எறிந்த மனிதனாக பர்னபா காணப்பட்டான் என்று சொன்னேன். இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். பர்னபா என்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பிறருடைய வாழ்வுக்கு அவன் ஒரு பாலம் போல காணப்பட்டான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பிறருடைய வாழ்க்கைக்கு அவன் ஒரு பாலம் போல் காணப்பட்டான். அதாவது அப்போஸ்தலர் 15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் மிஷனரி ஊழியத்தை செய்து முடித்த பிற்பாடு இரண்டாவது மிஷனரி ஊழியத்தின் போது பவுலும் பர்னபாவும் பேசுகிறார்கள். நாம் சென்று சந்தித்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று பேசுகிறார்கள். இதை பின்தொடர் ஊழியம் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 15 இதை நாம் வாசிக்க முடிகிறது 34 அப்பொழுது பர்னபா சொல்கிறான், மார்க்குவை அழைத்து கொண்டு போக வேண்டும். அப்பொழுது அருமையான அங்கே மனம் திரும்பின சவுல் என்கிற பவுல் சொல்கிறான், மார்க்குவை அழைத்து கொண்டு போகக்கூடாது. பம்பிலியா என்கிற இடத்திலே அவன் நம்மோடு ஊழியத்துக்கு வர மறுத்ததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொன்னான். ஒரு முறை ஊழியத்துக்கு வர மறுத்தவன், ஒரு முறை ஊழியத்திலே பின்தங்கி போனவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது பவுலுடைய வாக்குவாதம். ஆனால் பர்னபா சொல்கிறான், மார்க்குவை அழைத்து கொண்டு போக வேண்டும். 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வருகிறது, வாக்குவாதம் வருகிறது. பிறகு அந்த வாக்குவாதத்தினாலே கடுகோபம் வருகிறது. ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகிறார்கள். அங்கே பர்னபா
இந்த மார்க்கை அழைத்து கொண்டு சீப்ரு தீவுக்கு போனான் என்று அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே இதை வாசிக்க முடிகிறது. ஆனால் பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு அவன் தொடர்ந்து ஊழியத்துக்கு போய்விட்டான் என்பதையும் அப்போஸ்தலர் 15 நாம் 40-41 வாசிக்க முடிகிறது. ஆனால் இதற்கு அப்புறம் இந்த அருமையான பர்னபாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வசனங்கள் இல்லை. ஆனால் பர்னபா என்பவன் இந்த மார்க்குவை அழைத்து கொண்டு சீப்ரு தீவுக்கு போனான் என்று வேதவசனம் சொல்கிறது. இதே மார்க்குவை குறித்து பின்னாலே அருமையான பவுல் எழுதும்போது சொல்கிறார், மார்க்குவை அழைத்து கொண்டு வாருங்கள், அவன் எனக்கு ஊழியத்திலே பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி பவுல் தன் கடிதங்களிலே நிருபங்களிலே நாம் எழுதுகிறதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே ஒரு காலத்திலே பிரயோஜனம் இல்லாதவன் என்று பவுலாலே கணிக்கப்பட்ட இந்த மார்க்குவை இந்த பர்னபா அழைத்து சென்று அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாலம் போல வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவன் மாற்றியிருப்பான் என்பதை மறுக்கவே முடியாது. பர்னபா என்ன செய்திருக்கலாம்? அழைத்து போய் போதித்திருக்கலாம். பர்னபா என்ன செய்திருக்கலாம்? மார்க்குவை உற்சாகப்படுத்தியிருக்கலாம். பர்னபா மார்க்குவை சரியான நிலைக்குள்ளே திருப்பி இருக்கக்கூடும். அதனுடைய விளைவு என்ன? பயன்படாமல் ஒதுக்கப்பட்ட இந்த மார்க்கு அல்லது ஊழியத்திலே அவனை அழைத்து செல்லக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்த இந்த பவுல் பர்னபா என்கிற பர்னபாவின் மூலமாய் திடப்படுத்தப்பட்ட மார்க்குவை அவன் பிரயோஜனம் உள்ளவன், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எழுதுகிறதை இங்கே காண முடிகிறது. ஆகவே இந்த பர்னபா என்பவன் பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவன், பிறருக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தடைகளை உடைத்து எறியும்படி தேவனால் பயன்படுத்தப்பட்டவன், பிறருடைய வாழ்வுக்கு அவன் ஒரு பாலம் போல அவன் வாழும்படி மாறிக்கொண்டவன். அருமையானவர்களே, ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், வீழ்ந்தவர்கள் அல்லது பின்வாங்கி போனவர்கள் அல்லது இனி ஊழியத்துக்கு இவர்கள் உதவாத மக்கள் அல்லது திறமையற்றவர்கள், இப்படிப்பட்ட மக்களை ஒதுக்கி தள்ளுகிற அந்த வேகத்திலே காணப்படாதபடி பர்னபாவை போல அழைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவளை சரிபடுத்தி திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி பிற்காலத்திலே பயன்படுத்துகிற நிலையிலே மாறக்கூடிய நிலையிலே நானும் நீங்கள் வாழுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பவுலுடைய புரிந்து கொள்ளுதல் கூட தவறாக மாறிவிட்டது. பவுலுடைய மதிப்பீடு கூட தவறாக காணப்பட்டது. பவுலுடைய முடிவு கூட, தீர்மான முடிவு கூட பிழையாக காணப்பட்டது. ஆனால் பர்னபா என்பவன் இந்த மார்க்கை அழைத்து சென்று அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாலம் போல வாழ்ந்ததினாலே பர்னபாவுடைய வாழ்வின் மூலமாய் பிற்காலத்திலே மார்க்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டான். பவுலுக்கு உதவிகரமாக இருந்ததை இந்த இடத்திலே காண முடிகிறது. அருமையாக இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை பர்னபாவை போன்ற மக்கள் தேவை. பர்னபாவை போல ஆறுதல் கொடுக்கிற மக்கள் தேவை. பர்னபாவை போல உற்சாகப்படுத்துகிற மக்கள் தேவை. பர்னபாவை போல மக்களை திடப்படுத்துகிற மக்கள் தேவை. பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறீர்களா? பிறருடைய தடைகளை உடைத்தெறிகிற மக்களாக காணப்படுகிறீர்களா? பிறர் தன்னுடைய வாழ்விலே முன்னேறுவதற்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறுவதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாலமாக மாற்றுகிறீர்களா? ஆண்டவருக்குள்ளாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருக்கு தேவை பர்னபா போன்ற மக்கள். ஆண்டவரே எங்களை மாற்றும் என்று ஜெபியுங்கள். ஜெபிப்போமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பர்னபாவை போல ஆண்டவரே பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற மனிதர்களாய் எங்களை மாற்றும். பர்னபாவை போல பிறருடைய வாழ்க்கையின் தடைகளை உடைக்கிற மனிதர்களாக எங்களை மாற்றும். பர்னபாவை போல தொய்ந்து சோர்ந்து போன மக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் எங்களை பாலமாக மாற்றி அருளும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு ஒப்பு கொடுக்கிற மக்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.